அடுத்து 26 வாங்க. ஓவர்சீஸ் ஃபினான்ஷியல் அசட்ஸ் ஆஃப் இந்தியன் ரெசிடென்ட்ஸ். ஸோ இந்தியன் ரெசிடென்ட்டோட ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய அசட் எல்லாம் எதெல்லாம் ஓவர்சீஸ் அசட்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் வருமா? ஆமாம், என்னது? ஓடிஐ. எஃப்டிஐன்றது என்னது? ஃபாரினர் இந்தியாவில் வந்து சொத்து வாங்கினா. அது இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் வாங்கினாங்கன்னா அதுக்கு பேர் தான் நத்திங் பட் என்னது? ஓடிஐன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவும் வரும். ரெண்டாவது என்னது? ரிசர்வ் அசட். ரிசர்வ் அசட்ன்றதும் வரும். ரிசர்வ் அசட்ன்றது என்னன்னா அந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க இந்தியாவில் வந்து மணியை டெபாசிட் பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ அசட், ஆனால் அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது லைபிலிட்டியாக இருக்கும். செகண்டுமே ரிசர்வ் அசட்டுமே கரெக்ட். அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ இந்தியன் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், அதுவுமே கரெக்ட். ரிசர்வ் அசட்ன்றது நத்திங் பட் என்னன்னா அதான் சொல்ற டெபாசிட் பண்ணியிருக்கிறது இன்ஸ்டிடியூஷன்ல, நம்ம பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிறது. மூணுமே வரும். 1 2 3. டெல்லி இந்தியாஸ் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு ஆப்போசிட் டேர்ம் என்னது? எஃபிஐ. எஃபிஐன்றது ஃபாரினர் வந்து இந்தியாவில் வந்து வாங்கியிருக்கிறது 10% ஷேர் வாங்குறது. 10% மேலே போனுச்சுன்னா அது என்னது? எஃப்டிஐன்னு சொல்ல போகிறோம். அது மாதிரி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 10% மேலே அங்கே வாங்கினா ஓடிஐன்னு சொல்லுவோம். 10% கம்மியாக வாங்கினா இந்தியாஸ் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல போகிறோம். எல்லாமே அப்படியே ஆப்போசிங் கான்செப்ட். 26 டெல்லி. அடுத்த 27 வாங்க. நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ். இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்ட். நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ்ன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் என்னது? இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கிரிப்டோகிராஃபிக் டோக்கன்ஸ் தான் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தே கேன் பி ட்ரேடர் எக்ஸ்சேஞ்ச் அட் ஈக்குவலன்சி therefore can be used as a medium of commercial transaction. அதுவும் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். they cannot be used to represent. third statement தப்பு. they can be used real digital art. இதெல்லாம் என்னன்னா வந்து அந்த பைரசி பண்ணக்கூடாதுன்றதுக்காக இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி தான் நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ்ன்றது. ஒன்ஸ் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ்னா என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திங்கை வேற ஒரு திங்கை உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். லெட்ஸே உங்கள்கிட்ட இப்போ ஒரு 500 ரூபா காசு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 500 ரூபாயை என்னது 4 5 100 ரூபாயை மாற்றிக்க முடியும் அந்த மாதிரி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஞ்சபிள்னு எதை சொல்லுவாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அசட்டை இன்னொரு விதமாக உங்களுக்கு காப்பியே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸு, இந்த எஸ்பெஷலி ரிலேட்டட் டு இந்த மியூசிக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் நீங்கள் லாக் பண்ணீங்க அப்படின்னா பைரசி பண்ண முடியாதுன்றதுக்காக இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான். பிளாக் செயினை யூஸ் பண்ணி வந்திருக்கு. எமர்ஜிங் டெக்னாலஜி இதெல்லாம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கில் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துருக்கும். ஸோ இது ஆன்சர்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ 27க்கு பாம்பே. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸோட ப்ரிடாமினன்ட் ரோலே என்ன அப்படின்னா அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைரசி பண்ணாமல் இருக்கணும். அந்த இதுக்காக தான் இதை ப்ரிடாமினண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஃபஞ்சபிள் டோக்கன். ஒரு வாட்டி கொஸ்டினும் வந்திருக்குது ப்ரிலிம்ஸ். ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ், நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ், நம்மளோட என்னது கிரிப்டோ கரன்சி ஃபஞ்சபிளா நான் ஃபஞ்சபிளா தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி நம்ம ரூபி நம்ம விட போறோம்ல, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, அது ஃபஞ்சபிளா நான் ஃபஞ்சபிளான்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது ரிலேட்டடாக உள்ள கான்செப்டை பார்த்துக்கோங்க நீங்கள். அப்புறம் அடுத்து 28. ஸோ 28 வந்து பார்த்தீங்க அப்படின்றப்ப என்னது? இந்தியா ஸ்டாண்ட் ஆன் இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் என்னது? இந்தியா ஆல்வேஸ் ஸ்டுட் ஃபார் 2 ஸ்டேட் சொல்யூஷன். ஆமாம் கரெக்டு தான். எப்பயுமே நம்ம 2 ஸ்டேட் சொல்யூஷன். அடுத்த ரெண்டாவது என்னது? இந்தியா இஸ் இன் சின்க்ரனைசேஷன் வித் அரப் வேர்ல்டு இன் இட்ஸ் நார்மலைசேஷன் வித் இஸ்ரேல். ஆமாம், இந்தியா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அரப் நேஷன்லாம் என்ன பண்ணுறாங்க? இப்போ UAE வந்து அந்த ஆப்ரஹாம் அக்கார்ட் சைன் பண்ணாங்க. அது மாதிரி சவுதி அரேபியாவும் இஸ்ரேலோட என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? டையை நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நார்மலைஸ் பண்ணுறத நம்மளும் விரும்புகிறோம். தேவையில்லாமல் கடைசி வரையும் அவங்களோட ரெண்டுமே பிரச்சனையாக இருந்தாங்கன்னா நம்மளால ஸ்மூத்தாக ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். கல்ஃப் வேர்ல்டுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்பயுமே கான்ஃப்ளிக்ட் இருக்கு. சரியாகணும்னு நினைக்கிறாங்க, நம்மளும் அதே தான். ஸோ ரெண்டுமே என்னது? ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். போத் 1 and 2. இதுவும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கொஸ்டின் ஆக்சுவலாக. 29 ப்ளூ பன்சே. இந்த பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட ஸ்டேட் பட்டர்ஃப்ளை ஆக்சுவலாக இது. அடுத்த 30 கொஸ்டின். Why are India Russia trade payment in crisis in recent times? First statement என்னது? There are reservation on rupee-ruble convertibility as a ruble value is propped up by capital control not determined by market. ஆமா, இதுல நம்ம சைடுல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனையா இதை சொல்றோம்.
நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக உங்களோட கரன்சி வேல்யூ பிகாஸ் என்னது ரெண்டு இருக்குதுங்களா கரன்சியில் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் இருக்குது இன்னொன்று என்ன இருக்குது ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் இருக்குதா ஃப்ளோட்டிங்ன்றது மார்க்கெட் பேஸ்டு ஃபிக்ஸ்டுன்றது என்ன படிச்சிருப்போம் கவர்மெண்ட் இது பண்ணுது ஸோ ஃபிக்ஸ்டில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆர்டிஃபிஷியலாக இன்ஃப்ளேட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ ரஷ்யாவோடது இந்த ஃபிக்ஸ்டாக இருக்குது சம்டைம்ஸ் சென்ட்ரல் பேங்க் இன்வால்வ் ஆகி ஆர்டிஃபிஷியலாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கரன்சியை மேனிபுலேட் பண்ணுறாங்க அது இந்தியா நம்ம சைட்லேருந்து சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ரெண்டாவது அவங்க சைட்லேருந்து என்ன ப்ராப்ளம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள்கிட்ட இருந்து வாங்குற பொருட்கள்லாம் நீங்கள் ருப்பி கொடுத்துட்டு இருக்கிறீங்க ருப்பி எங்கள்கிட்ட வந்து அக்யூமுலேட் ஆயிடுச்சு ஆனால் பதிலுக்கு எங்களால் என்ன பண்ண முடியல ரஷ்யாவுக்கு எதுவுமே இந்தியாவில் வாங்குறதுக்கான பொருள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்தியாவில் நிறைய பொருள் வாங்குற மாதிரி இருந்தால் அந்த ருப்பீஸ் எல்லாம் அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் இந்தியா தேவையில்லாமல் ருப்பீஸ் அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு ஸோ அவங்க அப்போது நான் இனிமேல் ருப்பீஸில் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் திரும்ப ஒரு இன்டர்நேஷனல் கரன்சிலே வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு ஃபார்ம் ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது சி ரெண்டுமே பிரச்சனை அவங்க சைட்லேருந்து ஒரு பிரச்சனை நம்ம சைட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதனால தான் அந்த இதில் போயிட்டு இருக்கு அடுத்தது 31 full capital account convertibility capital account convertibility na modala enadhu what is convertibility ஒரு கரன்சியை ஒரு கரன்சி இன்னொரு கரன்சியை கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் தான கன்வெர்ட்டபிலிட்டி பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட்ல நம்ம என்ன பண்ணோம் நீங்கள் டாலர்ஸில் நீங்கள் ஒரு டாலர்ஸில் தான் ட்ரேட் பண்ணி ஆகணும் அப்போ நீங்கள் ஒரு இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணணும் இந்தியாட்ட இருக்க ருப்பீஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் போயிட்டு டாலர்ஸாக மாற்றுவோம் அதுக்கு பேர் தான் கன்வெர்ட்டபிலிட்டி எந்த பர்பஸ்க்காக கன்வெர்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து எப்படி இருக்குது ரெண்டா பிரிக்கலாமா கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி சொல்லலாமா கரண்ட் அக்கௌண்ட்ன்றது என்னது இந்த கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இந்த ஒன் வே டிரான்சாக்ஷன் கரண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்களா கரண்ட் அக்கௌண்ட்னா இருக்கும்ல கரண்ட் அக்கௌண்ட்னா என்னது விசிபிள் இன்விசிபிள் காம்பனண்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்ன்றது என்னது சொல்லியிருப்போங்க கமர்ஷியல் பாரோயிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு பேங்க் ரெசிடென்ட்டு பேங்க்கோட டெபாசிட்ஸு இல்லை நம்ம படிச்சிருக்கிறோமா படித்து டெஸ்ட்டு எழுதியிருக்கிறோமா ஸோ அதில் தான் சொல்கிறேன் ஸோ வந்து இந்தியா பொறுத்தவரை என்ன சொல்லியிருப்போம் கரண்ட் அக்கௌண்ட்டுக்காக நம்ம ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி அக்கௌண்ட் அலோவ் பண்ணுறோம் நீ கரண்ட் அக்கௌண்ட் பர்பஸ்க்காக எவ்வளோ டாலர்ஸ் வேணாலும் ருப்பியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ருப்பியை வேணாலும் டாலர்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆனால் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ என்னது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது நம்ம பார்ஷியலாக தான் அலோவ் பண்ணுறோம் நம்ம இன்னும் ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி அலோவ் பண்ணணும் ஏன் ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி அலோவ் பண்ணல அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ்னால இங்கே சொல்லியிருக்கிறது என்ன ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி அலோவ் பண்ணால் என்னவா இருக்கும் சம்டைம்ஸ் லீட் டு டவுன்ஃபால் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனிஸ் பிகாஸ் எஃபிஐ உள்ளக்குள்ளே வரான்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக நம்ம அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி எடுத்துகிட்டு இன்னைக்கு வருவான் அடுத்த நாளே என்ன பண்ணலாம் அவன் 100 கோடி இந்தியா விட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகலாம் 100 கோடி எடுத்துகிட்டு வரப்போ கரன்சி அப்ரிஷியேட் ஆகும் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் எடுத்துகிட்டு போவோம் அப்போ இந்த மாதிரி கரன்சி வாலட்டிலிட்டி கம்பெனிஸ்க்கு திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஸ்டெபிலிட்டி ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய கிரியேட் ஆகுன்றனால தான் நீ 100 கோடி கூட வச்சிருக்கலாம் ஆனால் நீ எவ்வளோ தான் எடுத்துகிட்டு வர முடியும் இந்தியாவில் 50 கோடி தான் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம் நீ வந்து இங்கே எஃப்டிஐ உள்ளுக்குள்ள எடுத்துகிட்டு வரையா நீ ஒரு வருஷனால மினிமம் இருந்துட்டு தான் நீ வெளில போகணும் ஒரு வருஷத்துக்குள்ள உன்னால் வெளில போக முடியாது அந்த மாதிரி நிறைய சின்ன ஒவ்வொரு செக்டார் பேஸ்டு நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வச்சிருக்கிறோம்னா இதுதான் ப்ராப்ளம் ஸோ லீட் டு டவுன்ஃபால் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனினா ஆமாம் அதுவும் ப்ராப்ளம் ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி அலோவ் பண்ணா ரெண்டாவது ப்ராப்ளம் என்னது இட் வில் லீட் டு இன்க்ரீஸ்டு ஃபினாமினா ஆஃப் ஹாட் மணி ஆமாம் இப்போ தான் நான் சொன்னேன் ஹாட் மணின்றது என்னது எஃபிஐ பிகாஸ் எஃபிஐ என்ன 10% தான் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கள பொறுத்தவரை எஃபிஐ பொறுத்தவரை எந்த மோட்டிவ்ல மட்டும் தான் பண்ணுவாங்க ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ரைஸ் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ரைஸ் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் நிறைய காசு ப்ராஃபிட் கிடைக்குதுனால அந்த நாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே போவாங்க ஹாட் மணி அந்த ஹாட் மணினால பட் ஆனால் நிறைய உள்ளார வராங்க நிறைய வெளியில் போகிறாங்கன்றப்போ கரன்சி நமக்கு வாலட்டிலிட்டி வர எக்ஸ்சேஞ்ச் ரேட் வாலட்டிலிட்டி வர ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கக்கூடாதுன்றனால தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இது ஒரு ப்ராப்ளம் செகண்டுமே கரெக்டு தான் அடுத்த மூணாவது என்னது வில் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ ஃபிஸ்கல் டெபிசிட்டுக்கும் ஃபுல் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வராது அடுத்து ஃபோர்த் என்னது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வில் டிக்ரீஸ் ஆமாம் தானே கரெக்டு தானே ஏன் பிகாஸ் வந்து நீங்கள் ஃபுல் கேபிட்டல் அக்கௌண்ட் அலோவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மோர் ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுவான் இந்தியாவுக்குள்ளே வருவானா இந்தியன்ஸ்க்கு ஈஸியாக காசு கிடைக்குமா இப்போ நீங்கள் பார்ஷியலாக தான் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற ஒரு 10 பேர் ரெடியாக இருக்கிறான் அப்படின்னா 5 பேர் யோசிப்பான்ல நம்ம உள்ளுக்குள்ளே போயிடலாம் மார்க்கெட்டுக்குள்ளே
ஆனால் திரும்ப டக்குன்னு வெளியில் வர முடியாது. பிகாஸ் நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்போம். இதை ஃபுல் அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம், எவ்வளோ வேணாலும் வெளியில் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வருவாங்களா உள்ளுக்குள்ள, அட்ராக்டிவ்னஸ். அப்போ இந்தியன்ஸ்க்கு ஈஸியாக நிறைய காசு கிடைக்குமா, சீப்பாக கிடைக்குமா? ஃபோர்த் என்னவா இருக்கும், ஃபோர்த்து கரெக்ட் அப்படின்றது தான். வில் இன்க்ரீஸ் சாரி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுமானா ஆகும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 தவிர மற்ற எல்லாமே தப்பு. சாரி மெல்லி டூ சாரி கரெக்ட். ஆன்சர் 31க்கு என்ன வரப்போகுது, ஏ. தேர்டு மட்டும் தான் தப்பு. பிகாஸ் ஃபிஸ்கல் டெபிசிட்டுக்கும் கன்வெர்டபிலிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபிஸ்கல் டெபிசிட் சம்மந்தம் என்னது, கவர்மெண்ட்டுக்கான அந்த பட்ஜெட் மேக்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். அதுக்கும் இதுக்கும் என்னது, ஃபுல் கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்டபிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா எல்லாருமே என்ன நான் பேச வரேன்றது? அடுத்தது 32 ககர் ரிவர். ஸோ இதுவும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்தக்கூடிய ரிவர் தான். ககர் வந்து பார்த்தீங்க அப்படின்றப்ப ஆஃப்கோர்ஸ் வந்து ஐவிசியோட ப்ராமினென்ட்டான ரிவர் தான் இது. ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹரப்பன் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ககர் ட்ரிபியூட்டரி ஆஃப் சட்லேஜ் ஜாமா கரெக்ட். இப்போ ககர் எங்கே பார்த்தீங்க அப்படின்றப்ப ராஜஸ்தானில் இருக்கும். ஆக்சுவல் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரிவர் மாதிரி தெரியும், ககர் அக்ரா அப்படின்ற ரிவர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் இட் ஆரிஜினேட் இன் ஷிவாலிக்ஸ், ஆமாம் இதுவும் கரெக்ட். எவென்ச்சுவலி ட்ரை அப்ஸ் இன் தார் டெசர்ட், இதுவும் கரெக்ட். மூணுமே கரெக்ட். ஆன்சர் 32 சி. அடுத்து 33. ஸோ 33 இதுவும் பேர் பேஸ்ட், இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஸோ இது மூணு பிளேஸுமே எங்கே இருக்குன்னா பெருவில் தான் இருக்குது. லிமா எல்லாத்துக்கும் தெரியும், லிமா பிகாஸ் பெருவோட கேபிட்டல். மற்ற 2 பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரீசெண்ட் டைமில் வால்கனோ எரப்ட் ஆனிச்சு ஆக்சுவலாக, அதனால வந்து அந்த நியூஸில் ஃபேமஸ் ஆனிச்சு. 33 ஆன்சர் ஒன்லி 1 ஏ மட்டும் தான் கரெக்ட். அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்றப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் ஆகுது. 34th கொஸ்டின் வந்துடலாமா? 34th கொஸ்டின் எந்த ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆக்டிவிட்டியை எந்த இதை இன்க்ரீஸ் பண்ணும், இன்னொன்று என்ன பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, அப்ரிசியேஷன் ஆஃப் கரன்சி எந்த மாதிரி நடந்துச்சுன்னா நடக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ வருமா? எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசி. எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம், இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவாகும், குறையும் ஆக்சுவலாக, பிகாஸ் சீப்பானா இருக்கக்கூடிய லோன்ஸ். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து 2வது வாங்க, கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசி. அதில் பாதி கரெக்டாக இருக்குது. என்னது, கான்ட்ராக்டரி மானிட்டரி பாலிசி கரெக்டு, ஆனால் கான்ட்ராக்டரி ஃபிஸ்கல் பாலிசின்றது என்னது தப்பாக இருக்கும். பிகாஸ் என்னது, நீங்கள் ஃபிஸ்கல் பாலிசியை குறைக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் குறைக்கிறீங்கன்ற மாதிரியான அர்த்தம். கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் குறைக்கிறீங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் க்ரோத்தே என்னவாகும்னா கம்பேரிட்டிவாக குறையும். அப்போ இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் குறையும். எக்ஸ்போர்ட்ஸ் குறையுது அப்படின்றப்ப என்ன நடக்கும், டிப்ரிசியேஷன் தான் நடக்கும், அப்ரிசியேஷன் நடக்காது கம்பேரிட்டிவ். அடுத்தது வாங்க 3வது வாங்க, கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் அண்ட் எக்ஸ்பென்ஷன். 3வதும் தப்பு தான் ஆப்வியஸாக. ஃபர்ஸ்ட் தப்பு அப்படின்றப்போ 3வது தப்பு. இப்போ 4வது என்ன இருக்க போகுது? ஸோ 4வது தான் என்னது கரெக்டு, கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி கரெக்டு. ஆப்வியஸாக கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி இருக்கிறாங்க அப்படின்றப்ப என்னது, ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவாக போகுது, அதிகமாக தான் ஆக போகுது அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட். அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ இது எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி பண்ணுறாங்க அப்படின்றது கரெக்ட். எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி தான் என்னது, அப்படி ஒன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா மக்கள்கிட்ட நிறைய காசு போகுமா. எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி பண்ணுறா மக்கள்கிட்ட நிறைய காசு போகும். மக்கள்கிட்ட காசு நிறைய போகுது அப்படின்னா நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்களா, டிமாண்ட் நிறைய பண்ணுவாங்களா? நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் இஃப் ஓவர் சீட்ஸ் சப்ளை அப்படின்னா என்ன நடக்கும், டிமாண்ட் எக்ஸீட்ஸ் சப்ளை அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வர வாய்ப்பு இருக்கா? இப்போ இன்ஃப்ளேஷன் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க, என்னது இன்ட்ரெஸ்ட் ரேட்டே ரைஸ் பண்ணுவாங்களா? விச் மீன்ஸ் ரெப்போவை ரைஸ் பண்ணுவாங்க, அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் ஆக போகுது. அப்படியும் ஒரு கனெக்ஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். 2வது கனெக்ஷன் எப்படி எடுத்துகிட்டு போகலாம்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். நான் சொன்ன எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக அப்படி எடுத்துகிட்டு போனாலே என்னது அந்த அப்ரிசியேஷனோட நீங்கள் லிங்க் பண்ணணும். அப்ரிசியேஷனுக்கு லிங்க் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லிங்க் பண்ணுறதுக்கு நான் சொன்ன அந்த லிங்க் மேட்ச் ஆகுதா? ஸோ இதான் ஆன்சர். 34க்கு வந்து டெல்லி. அடுத்து 35க்கு வாங்க.
கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் சேர்ட் பை பிரைம் மினிஸ்டர். ஸோ எம்எஸ்பியை பற்றி கேட்டிருக்கிறாங்க. எம்எஸ்பி டேக்ஸ் த ஃபைனல் டெசிஷன் ஆன் லெவல் ஆஃப் எம்எஸ்பி. ஆமாம், இந்த கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்பியை அனௌன்ஸ் பண்ணுறது இவங்க தான் பண்ணுவோம். அதாவது முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணுறது இவங்க தான் பண்ணுவாங்க. வித் யாரோட ரெக்கமெண்டேஷனில்? சிஏசிபி. அந்த சம் சிஏசிபி அந்த அந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோ. சிஏசிபின்ற ஒரு கமிட்டி இருக்கும், அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். அடுத்த ரெண்டாவது என்னது? கவர்மெண்ட் அனௌன்சஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் 24 மேண்டேட்டட் கிராப்ஸ். ஸோ 24 வராது, 22 வரும். 22. ஸோ இந்த நம்பர்ஸில் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் இதில் எரர் பண்ணிங்கன்னா ஓகே, அக்செப்டபிள் தான். இதெல்லாம் ரொம்ப 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 மைனரான ஃபேக்ட். 22 ப்ளஸ் அலாங் வித் எஃப்ஆர்பி. எஃப்ஆர்பின்றது சுகர் கேனுக்காக இருக்குது, மற்றது 22 கிராப்ஸ்க்கு. ஸோ 35 என்ன ஆன்சர் வரப்போகுது? ஏ. அடுத்து 36 கரண்ட் அஃபேர்ஸில் வந்த கொஸ்டின் தான். நேஷனல் ட்ரைபல் ப்ரைட் டே. இது என்னது? இப்போ ரீசெண்டாக, ஸோ இட் இஸ் செலிப்ரேட்டட் டு ஹானர் பகவான் பிர்சா முண்டா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ அது ராங். என்ன அப்படின்றப்போ இன் அண்ட் அரௌண்ட் நவம்பர் மந்த் கொண்டாடுவாங்க அவரோட பர்த்டே. அவரோட பர்த்டே அன்னைக்கு. இது அந்த ஆகஸ்ட் 9ன்றது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வேர்ல்டு ட்ரைபல் டே. வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் டே அந்த. பட் ஆனால் நம்மள இந்தியாவோட அந்த நேஷனல் ட்ரைபல் அந்த ப்ரைட் டேன்றது பிர்சா முண்டாவோட பர்த்டே தான். பிர்சா முண்டாவோட பர்த்டே இன் அண்ட் அரௌண்ட் நவம்பரில் வரும். ஆன்சர் என்ன வரப்போகுது? பாம்பே. 36க்கு பாம்பே. ஸோ மஜோரானா ஜீரோ மோட். இது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, சயின்ஸ் கொஸ்டின் அலாங் வித் இந்த குவாண்டம் சூப்பர் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின். ஆன்சர் இதுக்கு 37க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாம்பே கொடுத்துருக்காங்க. பாம்பே சம்திங். இதை நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போய் படிங்க. சொல்லிக் கொடுக்கவும் இதை முடியாது ஆக்சுவலாக. அந்த மாதிரியான டாபிக் தான் இது. 38 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட். எக்கனாமிக் கொஸ்டின் தெரிஞ்சிருக்கணும். ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்டு இட் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். அப்படியா? யார் கீழே இருக்குது? முதல்ல இந்த ஃபண்டு என்னத்துக்காக வந்திருக்கும் ஆக்சுவலாக? இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டு வார்த்தையே இருக்கா? ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன். என்ன பர்பஸ்க்காக இந்த ஃபண்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த நம்மகிட்ட இருக்க நிறைய இந்த எசென்ஷியல் அக்ரிகல்ச்சர் கமோடிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, லெட்ஸ் சே டொமேட்டோ, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ பொட்டேட்டோவாக இருக்கட்டும், இல்லை நிறைய இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், நிறைய ஹார்டிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். இதில் எல்லாம் சம்டைம்ஸ் வந்து மான்சூன் ஃபெயிலியர் ஆகுது, இல்லை ஏதோ சம் ரீசன்னால ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும். ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? ப்ரைஸ் திடீர்னு ஷூட் அப் ஆகிடுமா? ப்ரைஸ் ஷூட் அப் ஆகிடும். இல்லை வந்து சம்டைம்ஸ் சில நாளில் வந்து எக்ஸஸாக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விளைஞ்சு ப்ரைஸ் கிராஷ் ஆகிடும். சம்திங் இந்த மாதிரி ப்ரைஸ் வாலட்டிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலுமே அது ஒரு இடத்துல கன்சூமர் எஃபெக்ட் ஆகும், ஒரு இடத்துல ஃபார்மர் எஃபெக்ட் ஆகும். எப்படி இருக்கணும்? எப்பயுமே ப்ரைஸ் ஸ்டேபிளாக இருந்தால் தான் நல்லது. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கமோடிட்டிஸ், அக்ரிகல்ச்சர் கமோடிட்டிஸில் எஸ்பெஷலி இந்த என்னது ஈஸியாக பெரிஷபிள் கமோடிட்டிஸ், அதோட ப்ரைஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த ஃபண்டு தான் இது. ஸோ இந்த சப்போஸ் ப்ரைஸ் கிராஷ் ஆகிடுச்சு, இல்லை ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில ஸ்டேட் கவர்மெண்ட்டு நீ போய் பர்ச்சேஸ் பண்ணு, ஃபார்மர்ட்டை நீ பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பர் ப்ரைஸ் கொடுத்துரு. உனக்கான நீ லாஸ் ஃபேஸ் பண்ணியிருப்ப பார்த்தியா, அந்த லாஸை இந்த ஃபண்டை வச்சு நான் உனக்கு கொடுத்துட்றேன். ஸோ அந்த மாதிரி தான் திடீர்னு ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் என்ன பண்ணா, அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ காம்பன்சேட் பண்ணுறேன். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கன்சியூமர் கொடுக்குறப்போ கம்மியான ப்ரைஸில் கூட அதுக்கு பதிலுக்கு நான் வந்து உனக்கு கொடுத்துக்கிறேன். அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கி இருக்கக்கூடிய ஃபண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ யார்கிட்ட இருக்குன்னா கன்சியூமர் அண்ட் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்ட்ரிக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ்க்கு வந்துருச்சு. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். ஆமாம், இந்த கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க, 14-15 கொண்டு வந்தாங்க. இட் ப்ரொவைட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் டு ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஆமாம், இதுவும் கரெக்ட். எதுக்காக இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுப்பாங்க? பிகாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்ட்டு அந்த பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க லாஸ்ட்டில் தானே பர்ச்சேஸ் பண்ண, ப்ரைஸ் கிராஷ் ஆகிருக்குது. 1 கிலோ தக்காளி வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ மார்க்கெட்டில் 2 ரூபா தான் போயிட்டு இருக்குது. ஆனால் வந்து ஃபார்மருக்கு வந்து மினிமம் 10 ரூபா கொடுத்தா தான் அவனால் சர்வே பண்ண முடியும்.
அப்படின்னா அது 8 ரூபா லாஸில் தானே இருக்குது. அந்த 8 ரூபாயை எப்படி காம்பன்சேட் பண்ணுவாங்க? இந்த மாதிரி இந்த ஃபண்ட் லோன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுத்து தான் காம்பன்சேட் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டில் இருந்தால் கொடுக்குறாங்க. 38க்கு ஆன்சர் சி. அடுத்து 39 வாங்க. Which of the following steps taken by government to minimize the impact of inflation and supply shortage on the vulnerable section of society? So vulnerable section of society வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன், அவங்க சப்ளை ஷார்ட்டேஜை பற்றி கேட்டிருக்காங்க. எந்தெந்த ஸ்கீம் எல்லாம் சரி பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஸ்கீம் சரி பண்ணுமா? ஆமாம், ஃப்ரீயாக ஃபுட் கிரெயின் ஸ்கீம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அஃப்கோர்ஸ் வந்து போர் பீப்புளுக்கு என்ன அது ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றது. ரெண்டாவது, ரிடக்ஷன் ஆஃப் இம்போர்ட் டியூட்டிஸ் அண்ட் செஸ்ஸஸ் ஆன் பல்சஸ். இதுவும் என்னது கரெக்ட். சப்போஸ் வந்து பல்சஸ்ல திடீர்னு இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பல்சஸ்க்கு வெளிநாட்டில இருந்து நம்ம பல்சஸ் இம்போர்ட் பண்ணலாம். அந்த இம்போர்ட் பண்றதுக்கு நம்ம தேவையில்லாம இம்போர்ட் டியூட்டி அதிகமாக போடுறோம்னா, இம்போர்ட் டியூட்டி போட்டு மார்க்கெட்ல வருதுன்னா பல்சஸோட பிரைஸ் என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம பிரைஸை குறைக்கணும்னு நினைக்கிறோம். அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்போ இம்போர்ட் டியூட்டியை குறைக்கணும். குறைச்சாங்கன்னா அது யாருக்கு ஹெல்ப் பண்ண போகுது? வல்னரபிள் செக்ஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ செகண்டும் கரெக்டு தான். அடுத்த மூணாவது என்னது? இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட் டாக்ஸஸ் லெவிடு பை வேரியஸ் கண்ட்ரீஸ். தேர்ட் என்னது? இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்? ஆக்சுவலாக லெட்ஸ் இப்போ இந்த பல்சஸே எடுத்துப்போம். பல்சஸ் வந்து நம்ம வந்து இந்தோனேஷியாவிலேருந்து வாங்குறோம்னு வச்சுப்போம். இந்தோனேஷியாவிலேருந்து வாங்குறோம். இப்போ இந்தோனேஷியா கவர்மெண்ட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு எல்லாம் அவங்க திடீர்னு எக்ஸ்போர்ட் டாக்ஸை நிறைய போட்டு வச்சுட்டான்னு வச்சுக்கோ. அப்போ இந்தோனேஷியாவிலேருந்து வர பல்ஸ் இந்தியா மார்க்கெட்டுக்குள்ளே வரப்பே எப்படி வரும்? அதிகமான காஸ்ட்டுக்கு வருமா? அதிகமான காஸ்ட்டுக்கு வருது அப்படின்றப்போ நீ இம்போர்ட் டியூட்டி என்னதான் குறைச்சாலும் என்னது பல்சஸோட காஸ்ட் அதிகமாக தான் இருக்க போகுது. மக்கள் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் நிறைய எக்ஸ்போர்ட் டேக்ஸ் போட இட் வில் இன்க்ரீஸ் பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். டேரக்டாக யாருக்கு அஃபெக்ட் ஆக போகுது? வல்னரபிள் செக்ஷனுக்கு அஃபெக்ட் ஆக போகுது. அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது? தப்பு. தேர்டு நடந்துச்சுன்னா என்னது? வல்னரபிள் செக்ஷன் அஃபெக்ட் தான் ஆவாங்களோ ஒழிஞ்சு சரியாகாது, அவங்களுக்கான ப்ராப்ளம் சரியாகாது. அடுத்தது ஃபோர்த் என்ன? டிக்ளரிங் சோயா மில் அஸ் எசென்ஷியல் கமோடிட்டிஸ். அது கரெக்ட். சில கமோடிட்டி எசென்ஷியல் கமோடிட்டி சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் தே கேன் கண்ட்ரோல் வந்து அந்த ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணலாம். பவர்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ ப்ரைஸ் திடீர்னு சோயா வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்போ அதெல்லாம் குறைச்சி வைக்க கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணலாம் மார்க்கெட்டில். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆன்சர் அப்போ 39 சி. ஸோ அடுத்த கொஸ்டின், குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை பற்றி கேட்டிருக்கிறாங்க. இதுவுமே கரெக்டு. ரெண்டுமே வந்து இந்த இண்டெக்ஸை பற்றி கேட்டிருக்கிறாங்க அப்படின்றப்போ அதெல்லாம் நீங்களே படிக்கிறது தான். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இட் இஸ் கால்குலேட்டட் மல்டிப்ளைங். இதுவும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். 40 சி. அடுத்தது நவாப் வஜ்த் அலி ஷா, இவரை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? he was the last king of Awadh. கரெக்டா? மாடர்ன் இந்தியா படிச்சிருக்கீங்களா எல்லாரும்? மாடர்ன் இந்தியா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ அதுக்கு 1857 ரோல்டு படிச்சிருக்கீங்களா? 1857 ரோல்டு. 1857 ரோல்டில் ஒன் ஆஃப் த நிறைய காரணம் இருக்குது. 1857 ரோல்டில் இன்னும் ஒன் ஆஃப் த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவாதில் அதிகமாக அந்த ரிவோல்ட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும் அவாத் ரீஜன். அதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் என்னவா இருக்கும்? லார்ட் டல்ஹௌசி என்ன பண்ணியிருப்பார் அந்த டைமில்? லார்ட் டல்ஹௌசி அவாத 1764 பேட்டில் ஆஃப் பக்சர் நடந்திருக்குமா? அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ என்னது அடுத்த ஒரு 90 இயர்ஸுக்கு பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா பெங்கால டைரக்டா ரூல் பண்ணுவாங்க. ஆனா அவாத பொறுத்தவரை எப்படி வச்சிருப்பாங்க? சபார்டினேட்டா அட்டானமஸ் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்டர் ஸ்டேட்டா வச்சிருப்பாங்க. டைரக்டா ரூல் பண்ண மாட்டாங்க. அவாதுல ஒரு கிங் இருந்துட்டே தான் இருப்பார். ஆனா இவங்க சொல்றதை பிரிட்டிஷ் சொல்றதை கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா பை 1857ல பிகாஸ் வந்து 1848ல இருந்து 56 யாரோட ரெய்னா இருக்கும்? டல்ஹௌசியோட ரெயின். டல்ஹௌசி இஸ் என்னது? இம்பீரியலிஸ்ட், எக்ஸ்பான்ஷனிஸ்ட். நிறைய ஸ்டேட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். நிறைய பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ் நிறைய பாலிசிஸ் யூஸ் பண்ணுவார். அதில் ஒன் ஆஃப் த பாலிசிஸ் தான் என்ன சொல்லியிருப்போம்? டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி வந்து அந்த டைம்ல அவாதையா வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அவாதை அனெக்ஸ் பண்ணுவார். அவாது இனிமேல் ரூலர்ஷிப்ல இருக்கிறது நம்ம டைரக்டா பிரிட்டிஷோட டெரிட்டரியாவே இருக்கட்டும். எப்படி சொல்லுவாங்க? மிஸ் கவர்னன்ஸ்ன்ற ஒரு ஆங்கிள் சொல்லுவார். மிஸ் கவர்னன்ஸ் பண்றாங்க அவாதோட ரூலர், பீப்புள் எல்லாம் அஃபெக்ட் ஆறாங்க, அதனால நாங்களே டைரக்டா ரூல் பண்றோம். அப்ப அவாது அனெக்ஸ் பண்றப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா பயங்கரமான அது வந்து ஸ்னோபால் ஆகும்.
ஏன்னா அவ்வாதுல இருந்து நிறைய சோல்ஜர்ஸ் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் இருப்பாங்க, சிப்பாய் ஆர்மியில். அப்போ சிப்பாய் ஆர்மியில் இருக்கிறாங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக தங்களோட ரூலரை வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷ் பண்ணது அவங்களுக்கு ஏற்கனவே ஆர்மியில் அவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கும், உள்ளுக்குள்ள சம்பளம் சரியாக தர மாட்டேங்கிற, வேலை அதிகமாக கொடுக்குறா அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவங்களும் அக்ரிகல்ச்சர் பாலிசிஸில் அவங்கள அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அதோட சேர்த்து வச்சு ரூரலும் அவங்களோட ரூலரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீ அபாலிஷ் பண்ணுற அப்படின்றப்போ அந்த அவ்வாதில் இருக்க சிப்பாய் ரொம்ப கோவப்பட்டுரும். அவன் கோவப்பட்டு என்ன பண்ணுறது, விச் மீன்ஸ் வந்து ரெவல்யூஷன் பண்ணுறது தான் ஸ்டார்ட் ஆகிறது தான் என்னது 1857 ரிவோல்ட். அந்த ரூலர் கடைசி ரூலர் தான் இவர், அந்த கான்செப்ட். he was the last king of Awadh. அதான் இப்போ தான் சொன்னேன். அடுத்தது ரெண்டாவது என்னது, இவர் ரொம்ப ஃபேமஸான டான்ஸர். ஆக்சுவலாக அதுதான் சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் பண்ணுறதை தாண்டி இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கான்சென்ட்ரேஷன், எஸ்பெஷலி இந்த மாதிரி டான்ஸு மியூசிக்கு இதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் மிஸ் கவர்னன்ஸ் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். 41 ஆன்சர் சி. 42 the term dark pattern seen in the என்னது ஆன்சர், டார்க் பேட்டர்ன் ஆன்லைன் அட்வர்டைசிங். தெரியல இது டார்க் பேட்டர்ன். நம்மளை மீறி நம்மளை என்ன சொல்றது, ஒரு வாண்டடாக ஒரு அன்னெசரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ ஒரு லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ண வைக்கிறது, இல்லை நம்மளை அந்த வீடியோவை பார்க்க வைக்கிறது, சம்திங் அந்த ரிலேட்டடாக. எஸ்பெஷலி இந்த நம்மளோட சோஷியல் மீடியாலலாம் இந்த விஷயம் பண்ணுவாங்க நிறைய பேர், டார்க் பேட்டர்ன். அதுக்கு அடுத்து 43 வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ 80 Tier 1 bonds, 80 alternative Tier 1 bonds அப்படின்ற மாதிரி. இது ரிலேட்டட் டு வந்து பார்த்தீங்கன்னா பேசல் நார்ம்ஸ்ன்னு படிச்சிருக்கிறீங்களா? பேசல் நார்ம்ஸ், பேசல் நார்ம்ஸ்ன்றது என்னது? பேசல் நார்ம்ஸ்ன்றது இந்த ஆன்சருக்கான இது நடத்திருக்க மாட்டேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேசல் நார்ம்ஸ்னா என்னால் என்ன நடத்தியிருப்பேன். பேசல் நார்ம்ஸ், வாட் இஸ் பேசல் நார்ம்? பேங்கிங் ரிலேட்டட் ஒரு என்னது, அந்த ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, பேசலில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி. பேசலில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க், அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றப்போ எல்லா சென்ட்ரல் பேங்கோட ஆர்கனைசேஷன் தான் அது, மேஜர் கண்ட்ரிஸோட. அந்த சென்ட்ரல் பேங்க் ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க, உங்களோட பேங்கிங் சிஸ்டம் ப்ராப்பராக ரன் ஆகணும்னா இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, இந்த மாதிரியான நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அந்த பேங்கிங் ஒரு நாட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக அந்த நார்ம்ஸ் தான் நத்திங் பட் என்னது, பேசல் நார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேசல் நார்ம்ஸ்ன்றது ஒவ்வொரு கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த நாட்டோட கண்ட்ரியோட பேங்கிங் சிஸ்டம் எப்படி இருக்கும், சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அப்போ அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய முக்கிய பெரிய பிரச்சனையே என்ன பிரச்சனை இருக்கும், பேங்கோட எப்போ ஃபெயிலியர் ஆவாங்க, பேங்க் லிக்விடிட்டி இல்லாதப்போ. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடன் கொடுத்த நிறைய இடத்துல கடன் திரும்ப வராமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் அவங்க என்ன டிஃபால்ட் ஆவாங்க, ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி டிஃபால்ட் ஆகாமல் சேஃபாக இருக்கிறதுக்கு தான் நம்ம ஊரில் நம்ம நிறைய வச்சுருக்கிறோமா, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர். கோர்ஸ் இது ஒரு ஃபார்ம் ஆஃப் மானிட்டரி டூல் தான். ஆனால் கூட இன்னொரு ரீசன் என்னது, சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் இருக்கிறது, பேங்க் எல்லா காசையும் தூக்கி கொடுத்துடாம இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமா. அது திடீர்னு வந்து பேங்க் ரன் சுச்சுவேஷனை ப்ரிவென்ட் பண்ணும் இந்த மாதிரியே இருக்கிறது. ஸோ அது மாதிரி சில டேர்ம்ஸ் கேள்விப்படுறீங்களா, ப்ரொவிஷனிங் சொல்லி கேள்விப்படுறீங்களா? ப்ரொவிஷனிங் என்னது கேள்விப்படுறீங்க? ப்ரொவிஷனிங் ஒவ்வொரு பேங்க்குக்கும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நிறைய என்பிஎஸ் கிரியேட் ஆகிட்டே போகுது அப்படின்னா, அப்போ அந்த இதுக்கெல்லாம் ஒரு பஃபரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு சர்டன் பார்ட் ஆஃப் உன்னோட கேபிட்டலை நீ என்ன பண்ணு, ஒதுக்கி வச்சிரு. அதை எல்லா காசையும் நீ லோன் கொடுக்காத, அந்த காசெல்லாம் நீ ஒதுக்கி வச்சிரு. பிகாஸ் திடீர்னு உனக்கு வந்து டெபாசிட்டர் வந்து கேட்டானா அதெல்லாம் கொடுக்கறதுக்கு உனக்கு வேணும். பேங்க் ரன்ஸ் இஷ்யூ இந்த ப்ரொவிஷன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசல் நார்ம்ஸில் ஒரு சர்டன் காசை வந்து ஒதுக்கி வச்சிருக்க சொல்லுவாங்க. நீ வந்து பேங்க்கு மொத்த காசையும் நீ கொடுத்துறாத, லோனாக கொடுத்துறாத, நீ சேஃபாக கொஞ்சம் காசு வச்சிருந்தனா நீ பேங்க் ரன் சுச்சுவேஷன் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த காசு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த காசை ரைஸ் பண்ணுறதுக்கு நிறையா மீன்ஸ் சொல்லியிருப்பாங்க பேங்க்ஸ். ஸோ அதில் தான் அந்த ஒன் ஆஃப் த விஷயம் தான் அந்த 81 பாண்டு. அந்த பாண்டை ரிலீஸ் பண்ணி அதிலிருந்து காசு வரும். அந்த காசை வச்சுக்கிட்டு பேங்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நார்ம்ஸ் ஒரு குறிப்பிட்ட காசு ஒதுக்கி வைக்க சொல்கிறாங்களா, ரிசர்வ் வச்சிருக்க சொல்கிறாங்கல்ல, அந்த ரிசர்வை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது அந்த பாண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரீசன், ஃபஸ்ட்டு 81 பாண்ட் தே ஆர் செக்யூர்ட். ஆனால் அந்த மாதிரி பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அன்செக்யூர்டு பாண்டு. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இந்த பாண்டை இஷ்யூ பண்ணி பேங்க் என்ன பண்ணுவாங்க, காசு கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த காசு என்னத்துக்காகனா அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட், அந்த பேங்க்குக்கு லெட்ஸே
1000 கோடி அவங்க பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு 50 கோடி என்ன பண்ணணும், அவங்க எப்பயுமே கம்பல்சரியா வச்சிருக்கணும். அது சென்ட்ரல் பேங்கோட ரெகுலேஷன். அந்த 50 கோடிக்காக அவங்க என்ன பண்ணலாம், 20 கோடி அவங்க ஹார்ட் கேஷ் வச்சிருக்கலாம், கோல்டு வச்சிருக்கலாம், ஏதாச்சும் வச்சிருக்கலாம். இன்னும் 30 கோடிக்காக இந்த பாண்டை இஷ்யூ பண்ணலாம், இஷ்யூ பண்ணி காசை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ அந்த பாண்ட் இன்னொருத்தவங்க வாங்குறாங்க, அதுதான் அந்த 81 பாண்ட், டயர் 1 பாண்ட். அந்த மாதிரி நிறைய இருக்கு, டயர் 1, டயர் 2, டயர் 3. ரொம்ப டெப்த்தாக அவ்வளோக்குள்ள போகிறது. நீங்கள் ஃபர்தராக போய் வேணா அந்த பேசல் நார்ம்ஸை போய் படிங்க. பேசல் நார்ம்ஸ்னா என்ன, அதுக்கப்புறமேலு லீவரேஜ் ரேஷியோனா என்ன, அதுக்கப்புறமேல வந்து நிறைய அந்த பேசல் நார்ம் சுற்றி இருக்கும். லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோனா என்ன, லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ அப்படின்ற டாபிக்ஸ் எல்லாம் பாருங்க போய். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்டு பாண்ட் இது. ரெண்டாவது தே வேர் இன்ட்ரடியூஸ் பை பேசல் அக்கார்ட். ஆமாம் கரெக்ட். தே ஹேவ் லாஸ் அப்சர்விங் ஃபீச்சர். இப்போ தான் நான் சொன்னேன். ஸோ அப்போ இதில் வந்து ப்ராப்ளம், இது வந்து ஆன்சர் என்ன வரப்போகுது, சி. செக்யூர்டு அந்த அந்த ஒரு விஷயத்தை எலிமினேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் நான் டாக்ஸ் ரெவன்யூ ரெசிப்ட், இதெல்லாம் தப்பே பண்ணக்கூடாது இந்த கொஸ்டினில். நான் டாக்ஸ் ரெவன்யூ எதெல்லாம் நான் டாக்ஸ் ரெவன்யூவில் வரும், நான் டாக்ஸ் ரெவன்யூ ரிசிப்ட்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு என்னது, டாக்ஸ் மூலமாக வரும், இன்னொன்று நான் டாக்ஸ் மூலமாக வரும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வருமா ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் பண்ணுறது. ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் பண்ணுறதுனால என்ன, கவர்மெண்ட்டுக்கு என்ன ரெவன்யூ வரும், அது என்ன டாக்ஸ் ரெவன்யூ ஆனா இல்லை, அதெல்லாம் என்னது இந்தியா நம்மளோட சொத்து. ஒரு ஃபார்ம் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்றப்ப அது கேபிட்டல் ரெசிப்ட். ஸோ ஒரு ஃபார்ம் ஆஃப் வந்து கேபிட்டல் ரெசிப்ட் இல்லை, நம்ம எதுவும் சொத்து எல்லாம் போகிறது கிடையாது, என்னது ரெவன்யூ ரெசிப்ட் தான். ஆனால் அதுக்கு நம்ம டாக்ஸ் போட்டு வரல, ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் வரும். ரெண்டாவது ரெவன்யூ ஆஃப் ஐஆர்சிடிசி. ஐஆர்சிடிசியோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் டாக்ஸ் ரெவன்யூவில் நம்மளால் வைக்க முடியுமா, கவர்மெண்ட்டோட நான் டாக்ஸில் வைக்க முடியுமா? ஐஆர்சிடிசி என்னது, இட் இஸ் ஆக்சுவலி ஒரு பிஎஸ்யூ. ரயில்வேஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரயில்வேஸ் அப்படின்னா அது ஒரு கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட். ஆனால் ஐஆர்சிடிசி இஸ் ஒரு பிஎஸ்யூஸ். பிஎஸ்யூஸோடது ஏன் பட்ஜெட்டில் நம்ம காமிக்க போகிறோம்? பிஎஸ்யூஸ் ரிலேட்டட் நமக்கு என்ன வரும், டிவிடெண்ட் மட்டும்தான். டிவிடெண்டா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் ஒப்புமை ஒழிஞ்சு அந்த ஒவ்வொரு பிஎஸ்யூஸோட அவங்களுக்கு வர ரெவன்யூ, அவங்களுக்கு வர லாஸு அதெல்லாம் நமக்கு வராது. பிஎஸ்என்எல்லாக இருக்கட்டும், பிஎஸ்என்எல்லோட நம்ம பட்ஜெட்டில் காமிப்போம்னா பட்ஜெட்டில் காமிக்க மாட்டோம். பிஎஸ்என்எல் டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. ஐஆர்சிடிசி என்னது, ரயில்வேஸில் ஆப்ரேஷனை மேனேஜ் பண்ணுறாங்க. ஐஆர்சிடி இஸ் ஒன் ஆஃப் த பிஎஸ்யூஸ், இட் இஸ் நாட் அ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். நான் டாக்ஸ் ரெவன்யூன்னு நம்ம எதில் சொல்லுவோம், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துச்சுன்னா அது சொல்லுவோம். இப்போ செகண்ட் என்னது தப்பு, ஐஆர்சிடிசி பிஎஸ்யூஸ்ல இருந்து வரதை நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அடுத்த மூணாவது என்னது, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆஃப் யூபிஎஸ்சி. ஆமாம், அதில் டாக்ஸ்னா எதுவும் கிடையாது, இன்வால்வ் கிடையாது, ஒன் வே டிரான்சாக்ஷன் தான். யூபிஎஸ்சி இஸ் என்னது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வந்து என்னது நம்மளோட ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் கீழே வரும். வருதுன்றப்போ தேர்டு இவங்களுக்கு வர ஃபீஸ் எல்லாம் கவர்மெண்டோட பட்ஜெட்டில் நம்ம காமிப்போம், ரெவன்யூ ரிசிப்டாக காமிப்போம். இப்போ ஆன்சர் பாம்பே 44. அடுத்து 45 ஆகும். ஜபால் நப்லாஸ் ஹில்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் 45th கொஸ்டின் என்னங்க ஒரு ஆன்சர், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். பாலஸ்டைன் ஜபால் நப்லாஸ் ஹில்ஸ் ஒரு அந்த ஜெருசலம் அந்த அந்த வெஸ்ட் பேங்க் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹில் தான் ஆக்சுவலாக. இப்போ கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்குன்றனால கேட்குறாங்க. 45. அடுத்து 46 வாங்க. இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஹை சீஸை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஹை சீஸ் ஆர் ஏரியாஸ் ஆஃப் ஓஷன் தட் லைஸ் பியாண்ட் கண்ட்ரீஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னங்க, கரெக்டு தானே? ஸோ யூஎன் கிளாஸ் படி என்னது நம்ம பிரிக்கலாமா, டெரிட்டோரியல் வாட்டர்னு ஃபஸ்ட்டு பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஷோர்லேருந்து ஃபஸ்ட்டு 12 கிலோமீட்டர் என்னது டெரிட்டோரியல் வாட்டர், அடுத்த 12 கிலோமீட்டர்ஸ் என்னது அது மாதிரி கண்டேஜியஸ் ஜோன் சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஷோர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ 200 கிலோமீட்டர்ஸ் வரையும் என்ன சொல்லலாம், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். அந்த ஜோனில் என்னது வித் ரெஸ்பெக்ட் நம்மளோட கண்ட்ரீஸோட ஒவ்வொரு ரைட்ஸும் மாறும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 200 மைல்ஸ்க்கு மேலே போச்சுன்னா அதை என்ன சொல்லிடுவாங்க, அது டீப் சீஸ் ஆர் வந்து அதுக்கு என்ன சொல்ல ஹை சீஸ்ன்னு கூட சொல்லிடலாம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எக்ஸ்க்ளூசிவ் 200 மைல்ஸ்க்கு மேலே போனால் கரெக்டு தான் அது. ரெண்டாவது என்னது, ஹை சீஸ் கம்ப்ரைஸ் மோர் தென் 60% ஆஃப் வேர்ல்டு ஓஷன் நியர்லி ஆஃப். ஆமாம், இதுவும் கரெக்டு தான். சப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆமாம், ஹை சீஸ் தானே வேர்ல்டே சரௌண்டட் பை என்ன படிச்சிருப்பீங்க, 1 பார்ட் தான் லேண்டு, 2 பார்ட் வந்து சீன் நம்ம படிச்சிருப்போம், வாட்டர்னு படிச்சிருப்போம்.
அதில் மேஜர் என்ன இருக்குது, ஓஷன்ஸ் தானே இருக்குது. ஓஷன்ஸு ஸோ கிட்டத்தட்ட 200 மைல்ஸை தாண்டி எல்லாமே வந்து டீப் சீன்னு சொல்கிறப்போ அஃப்கோர்ஸ் இது கரெக்டாக தான். இது 46 ஆன்சர் சி, போத் 1 and 2. And 47, Finance Ministry decides interest rate on small saving schemes based on formula linked with. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, yield on GSEC. நிறைய ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கா, அதுக்கு வந்து அப்பப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. எதை பேஸ் பண்ணினா ஒரு ப்ரீவியஸ் 3 மந்தோட ஜிசெக்கோட ஈல்டு என்னன்னு பார்ப்பாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட ட்ரெஷரி பில்லோட ஈல்டு என்னன்னு பார்ப்போம். அதை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஈல்டு, லெட்ஸே அங்கே வந்து ஜிசெக்லோட ஈல்டு வந்து 5% அப்படின்னா அதை பொறுத்து இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு. ஆன்சர் அப்போ ஏ. ஓகே 48 வாங்க. கிஃப்ட் குஜராத் அந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ட்ரேட் சென்டர்ஸ். டைம் ஆச்சா சார்? ஸோ 48க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்றப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக இதுவுமே நியூஸ் பேப்பரில் வந்துகிட்டே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் தான் இது. கிஃப்ட் சிட்டி குஜராத்தோட ஃபேமஸ். ஆமாம், ப்ரைவேட் ஃபினான்ஷியல் கரெக்டு தான். போத் ரெசிடென்ட்டு நான் ரெசிடென்ட்டுக்கு 2 பேத்துக்குமே இருக்கும். ப்ளஸ் ஆனால் அது என்ன சொல்லியிருப்போம் நம்ம, செஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்னது? வாட் இஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்? இந்தியாவில் இருக்கக்கூடிய டெரிட்டரி, பட் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய காமன் நார்மல் லாஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் இங்கே அப்ளை ஆகாது, செஸ்ஸில் அப்ளை ஆகாது. அது ஒரு இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஃபாரின் டெரிட்டரி மாதிரி. என்ன பர்பஸ்க்காகனா அந்த செஸ்ஸில் என்ன பண்ணலாம், எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் இருக்கலாம். என்ன பர்பஸ்க்காக அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும், எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்கும். அதுக்காக ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறது தான் செஸ். அதே மாதிரி தான் செஸ் வந்து என்னது, மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அதே கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தது தான் கிஃப்ட் சிட்டி. இதுன்றது என்னதுன்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சென்டர்ஸ், பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு கம்பெனி கடன் வாங்குறதுக்காக வெளிநாட்டுக்கு போய் நிறைய இடத்துக்கு போவாங்க. அப்போ ஏன் வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா அங்கே தான் இப்போ சிங்கப்பூர் மாதிரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் மாதிரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தோஹா மாதிரி, அந்த இடத்துல எல்லா பெரிய பெரிய ஃபினான்ஷியல் சென்டர்ஸ், பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாம், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ், அவங்க எல்லாம் அங்கே பிரான்ச் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் கடன் வாங்கணும் போகணுன்னா நேராக நீங்கள் அங்கே போகணும். அதுக்கு பதிலாக அவங்கள வந்து என்ன பண்ணலாம், இந்தியாவிலேயே வந்து ஓப்பன் பண்ண வச்சாங்கன்னா. அப்போ இந்தியாவில் அவங்கள சும்மா நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? நார்மலாக இருந்துச்சுன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜோன் நம்ம இந்தியாவில் ஒரு கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். ஸோ இந்த ஜோனில் இருக்குன்னா அப்போ ஃபாரினில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸும் வரலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்மல் பேங்கிங் ரூல்ஸ் அங்கே அப்ளை ஆகாது. ஒரு ஃபாரின் டெரிட்டரி மாதிரி தான். செஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் அவங்க ஒரு மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்டு, இவங்க ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இங்கே வந்து அதான் சொல்கிறேன். அப்போது இது இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் டெரிட்டரி மாதிரின்னு சொல்லியாச்சுன்னா எந்த கரன்சியில் ட்ரேட் ஆக போகுது, எல்லாமே ஃபாரின் கரன்சிலே தான் வரப்போகுது. கிஃப்ட்டு ஏற்கனவே நான் கொஷின்லையும் நான் கேட்டிருந்தேன் நினைக்கிறேன். கேட்டு எக்ஸ்பிளனேஷன் நிறைய கிஃப்ட் சிட்டியை பற்றி கொடுத்துருந்தேன் நான் உங்களுக்கு எல்லாம். கிளாஸ் அட்டன் பண்ண உங்களுக்கு படிச்சிங்களா? நான் டெஸ்ட்டில் கேட்டிருந்தேன். சரி 48 ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டாக. அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2, gift units are treated as non-resident. ஆமாம் கரெக்டு தான். ஓவர்சீஸ் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரூல் அப்ளிகபிள் ஆன் இந்தியன் என்டிட்டிஸ் இன்வெஸ்டிங் இன் கிஃப்ட் சிட்டி. இதுவும் கரெக்டு தான். பிகாஸ் இது என்ன சொல்லியிருக்கிறேன், இப்போ இந்தியான்னு போயிட்டு அந்த கிஃப்ட் ஐஎஃப்எஸ்சியில் இருந்தாங்கன்னா தட் வில் பி கன்சிடர்ஸ் என்னது, ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா அதுவே நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், இந்தியாவுக்குள்ளே இருந்தால் கூட தட் இஸ் கன்சிடர்ஸ் ஃபாரின் டெரிட்டரி ஃபார் த பர்பஸ் ஆஃப் என்னது, அந்த பேங்கிங் பர்பஸ்க்காக. கரெக்டு தான். இப்போ ஆன்சர் 48 எல்லாமே வரப்போகுது. டெல்லி. அடுத்து 49 சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. ஸோ இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்ல. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி. ஆனால் ஆமாம் 2019 தான் இந்த ஆக்ட் வந்துச்சு. கரெக்டு தான். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸில் வருவாங்களான்னா இல்லை, கன்சியூமர்னு சொல்லியாச்சு. எதில் வர போகிறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸில் தான் வர போகிறாங்க. வார்த்தையிலே இருக்குதாங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், அந்த கன்சியூமர் ரிலேட்டடாக இருக்க கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் இன்சார்ஜ். கன்சியூமர் கம்ப்ளைண்ட் பண்ணல, அந்த 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 ரிலேட்டட் 2019 அந்த ஆக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரிபியூனல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி, இவங்க எல்லாம் வந்து அந்த செக்கிங்க்கெல்லாம் அப்பப்போ போகிறது. ஸோ இவங்களுக்கு சேர்மேன் இருப்பாங்க, ரெண்டு கமிஷனர் இருப்பார், நிறைய இருக்குது ஆர்கனைசேஷன். வேணால் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் படிக்காதுன்னா படிக்குது. ஜஸ்ட்
அடுத்தது 50. ஆமாம், இது ஒரு ஃபிஷ், ஆக்சுவலாக ஃபிஷ். அட்லாண்டிக் மென்ஹாடன் அப்படின்றது ஃபிஷ் வெரைட்டி. 50D டெல்லி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா A.